Hi friends, welcome to Vandika Designer. இந்த வீடியோல வந்து ஒரு கஸ்டமரோட ப்ளவுஸ் தான் வந்து ஆல்ட்ரேஷன் வந்திருக்கு. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா லூஸ் ஃபிட்டிங்கா இருக்கு. ஸ்லீவ் இடுப்பு எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. பட் வந்து லூஸ் ஃபிட்டிங்கா இருக்கு. கப் சைஸ் கிட்ட லூசா இருக்குன்னு இருக்காங்க. இது வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் ப்ளவுஸ். இப்போ கீழ இடுப்புல இருந்து மேல ஸ்லீவ் வரைக்கும் நமக்கு தையல் போட்டுருப்போம் பாத்தீங்களா? அந்த தையலை வந்து கரெக்ட்டா இழுத்து பிடிச்சு பாருங்க. நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரைட் கட்டிங் ப்ளவுஸ்ல இந்த மிஸ்டேக் வரும். தையல் வந்து ஆர்ம் ஹோல் கிட்ட வெளியில தள்ளி போயிருக்கும். அந்த மிஸ்டேக் வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேலே இருந்து கீழ வரைக்கும் நம்ம வந்து இழுத்து பிடிச்சோம் அப்படினா அந்த இடத்துல வந்து லூஸ் விழுகுது பாருங்க. அந்த லூஸ்ல வந்து கரெக்ஷன் பண்ணி நான் வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஸ்லீவ்ல இருந்து இடுப்பு வரைக்கும் கரெக்ட்டா வந்து தையல் போட்டுக்கிறேன். இப்போ நான் இழுத்து காட்றேன் பாருங்க. அந்த லூஸ் வந்து இருக்காது. சோ இது வந்து நமக்கு ப்ளவுஸ் வந்து நம்ம சரி பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து ஸ்டிட்ச் பண்ண ப்ளவுஸ். இதுலயும் நான் எடுத்து காட்றேன் பாருங்க. இதுவும் ஸ்ட்ரைட் கட்டிங் ப்ளவுஸ் தான். சேம் அதே கஸ்டமரோடது தான். இப்போ கீழ இடுப்புல இருந்து மேலே ஸ்லீவ் வரைக்கும் நான் பிடிச்சி இழுத்து காட்றேன் பாருங்க. ஆர்ம் ஹோல் கிட்ட ஸ்ட்ரைட்டா வந்து இருக்கணும். பெண்ட் வந்து இருக்க கூடாது. நீங்களும் இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching.